தெரியவில்லை. இல்லை, நீங்கள் மதவாதம் என்ற ஒரே ஒரு பெயர், மதவாதத்தை எதிர்க்கிறோம், அப்படி மதவாதத்தை எதிர்க்கிறோன்ற பேரில் இங்கே இருக்கக்கூடிய தவறுகளையும் நம்ம சரின்னு நீங்கள் சொல்லுங்கள், என்ன தவறுன்னு சுட்டி காட்டுங்க. அந்த தவறில் நாங்கள் எப்பொழுது கண்டிக்கவில்லை, குரல் எழுப்பவில்லை என்று நீங்கள் இல்லை. கண்டிக்கிறது வேற, போராட்டம் பண்ணுறது வேற. போராடுறமே, போராடல தவறு என்ன? நீங்கள் சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும், நாங்கள் போராடலையா? ஆமாம், இல்லை போராடினீங்க. ஆனால் இந்த அரசு தொடர்ந்து இது மாதிரி செய்யும் பொழுது உங்கள் நடவடிக்கை திருப்பி தேர்தல் அரசியல் அவர்களோட சேர வேண்டிய கட்டாயம். பிஜேபியை போல் திமுகவை எங்களால் எதிர்க்க முடியாது. பிஜேபியை நாங்கள் அதிகமாக எதிர்க்கிற காரணத்தினால் மதவாதம் போல இங்கே ஊழல் நடக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ஊழலுக்கு எதிரான குரல் வேணும். மத அடிப்படைவாதம், நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரான ஆட்சி, சட்ட முறைமைக்கு எதிரான ஆட்சி, மக்கள் ஒற்றுமைக்கு எதிரான ஒரு ஆட்சி நடைபெறுகிற போது அதை நோக்கி தான் எங்கள் முழு சக்தி திரளும். எங்கள் கொள்கையும் அதுதான். இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிஜேபியோடு வைத்து எங்களால் பார்க்க முடியாது. திமுகவில் என்னென்ன தவறு நீங்கள் சொல்லுங்கள், என்னென்ன தவறில் நாங்கள் தவறு இருக்கிறோன்றதை நீங்கள் சுட்டி காட்டுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, தவறு என்னென்ன தவறுன்னு நீங்கள் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் எதிர்க்கிறீங்க. உங்களுடைய தோழமை கட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் சண்முகம் அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிறைவேற்றாத ஒரு அரசுக்கு தொடர்ந்து நீங்க ஆதரவு அளிப்பதும், அடுத்த தேர்தலில் அவரோட இணைந்து பயணிப்பதும், பிஜேபின்ற ஒரு எதிர்த்தரப்பை மட்டும் வைத்து அரசியல் செய்ய முடியுமான்னு கேட்கிறேன். எளிதில் கடந்து சென்று விடக்கூடாது. தமிழகத்திற்குரிய நிதியை தந்தார்களா? ஒரு நெருக்கடியை அவங்க கொடுக்குறாங்க. தமிழகம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அதனுடைய நிதி வந்து சேர்ந்ததா? தனக்குரிய பங்கு ஜிஎஸ்டி வந்து சேர்ந்ததா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை முடக்குகிற போது இந்த ஆட்சியை நீங்கள் முடக்குகிறீர்கள். இன்னொன்று, இரட்டை ஆட்சி முறையை நிறுவுகிறீர்கள். இப்போ நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதல்வர் இருக்கிறாரு, ஆனால் கவர்னரை விட்டு ஒரு சிக்கல் நீங்கள் கொடுக்குறீங்க, இடையூறு நீங்கள் கொடுக்குறீங்க. தங்கள் கருத்துக்கு எதிராக, தங்கள் ஆட்சி முறைக்கு எதிராக இருக்கிற கட்சிகளுக்கு எல்லாவற்றுக்குமே, எல்லா மாநிலங்களுக்கும் நீங்கள் நெருக்கடியை தர்றீங்க. இந்த நெருக்கடியை மீறி சமாளித்து தான் ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை துவக்கியிருக்கிறார் முதல்வர். எனவே தான் முதல்வருடன் அரசியலாக நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். இதன் பொருள், இப்போ ஆசிரியர்கள் போராட்டம், ஊழியர்கள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம்னாக்கா, இந்த போராட்டங்களில் நாங்கள் உள்ளபடி எங்கே நிற்போம்னு உங்களுக்கு தெரியும். தமிழக அரசின் பக்கம் நிற்க முடியாது, தொழிலாளர் பக்கம் தான் நிற்போம், அது ஊழியர் பக்கம் தான் நாங்கள் நிற்போம். அவ்வாறு என்று தான் நாங்கள் குரல் எழுப்பியிருக்கிறோம்.